ஞானகுரு சகஜ மார்க்கம் என்று ஒரு காரணப்பெயரை சுட்டிக்காட்டி இந்த உபதேசத்தை நமக்கு வழங்குகின்றார்கள். அடிக்கடி நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உயிரை புருவ மத்தியில எண்ணி நாம் அந்த உணவின் ஒளியை எழுப்பி உயிருடன் தொடர்பு கொள்கின்றோம். உயிரின் ஆக்க சக்திகளை நாம் நம் தியானத்திற்கு மெய்ஞானிகள் உணர்வை பெறுவதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்திற்கும் குருவாக இருப்பது நமது உயிர்தான். ஆக குருவாக இருப்பதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சகஜ மார்க்கம் என்பது. ஆக நம்முடைய சந்தர்ப்பம், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இடையூறு வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் நேருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் வேதனை வருகின்றதோ, அந்த நேரத்தை எல்லாம் மகரிஷிகளின் அருள் சக்தியை பெறும் ஆற்றலாக, அந்த தகுதியாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அத்தகைய தகுதியை பெற செய்ய வேண்டும். நீங்கள் அந்த தகுதி பெற வேண்டும் என்பதற்குத்தான் அதை குருவாக உங்களை இயங்கச் செய்வது. ஆக சகஜ மார்க்கம் என்பது இதுதான் என்று இங்கே உணர்த்துகின்றார். ஏனென்றால் முதலிலே சொன்ன மாதிரி நமது உயிர்தான் குரு தேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் உடலுக்குள் இருக்கும் அனைத்திற்கும் அதுவே குருவாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றது. ஆனால் நாம் எதை குருவாக ஆக்க வேண்டும், எதை நமக்கு குருவாக வழி நடத்த வைக்க வேண்டும் என்றால், சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் பயத்தையும் நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் அவைகளையெல்லாம் நாம் நம் நினைவை செலுத்தி அதிலே நாம் கருத்தினை செலுத்தாதபடி அவைகளை விடுத்துவிட்டு அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில் மகரிஷிகளை அவருடைய ஆற்றலை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக, அவருடைய அருளாற்றலை பெறும் சந்தர்ப்பமாக, அந்த தகுதியாக அந்த நேரத்தை, அதுதான் சகஜம். சகஜமாக நமக்கு தொல்லைகள் வருகின்றது, துன்பங்கள் வருகின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த சகஜமாக அந்த நேரத்திலே அதை அந்த நேரமாக, இன்று நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சொல்லுகின்றமே, இதை போன்று நாம் எது கெட்ட நேரம் என்று சொல்ல வருகின்றோமோ அதை நல்ல நேரமாக ஆக்குவதற்குத்தான் இங்கே சகஜ மார்க்கம் என்று இந்த காரணப்பெயரை சுட்டி காட்டி அதை நாம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உணர்த்துகின்றார். ஏனென்றால் குரு தேவா என்று சொன்னால் நாம் எண்ணியது அனைத்தும், நாம் உற்று நோக்குவது அனைத்தும், நாம் நுகர்வது அனைத்தும் நமது கண் கருவிலே எலும்புக்குள் ஊழ் வினையாக பதிவு செய்கின்றது. பதிவு செய்வதை மீண்டும் நினைத்தால் அதுதான் குருவாக இருந்து நமக்குள் ஒவ்வொரு வழித்தொடராக குணத்தின் செயலாக அது செயல்படுகின்றது. உதாரணமாக குழந்தை மேல் நாம் பாசமாக இருக்கின்றோம், உயிரிலே பட்டால் ஓ பிரணவம், அடுத்து இம் என்று நம் உடலாக மாறுகின்றது. ஆனால் அதே குணத்தை நாம் பாசத்தால் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று அதுவே குருவாக இருந்து அவனுக்கு வழிகாட்டுகின்றது. இப்படித்தான் நாம் எண்ணிய குணங்கள் எதுவோ ஒவ்வொன்றும் அது நமக்கு குருவாக இயங்கி காட்டுகின்றது. ஆகவே நாம் எதை குருவாக ஆக்க வேண்டும், எதை உற்று நோக்கினோமோ, எதை ஊழ்வினையாக பதிவாக்கினோமோ, எதை நினைவில் கொண்டு வந்தோமோ அதுவே குருவாக இருக்கின்றது என்றால் நாம் எதை குருவாக ஆக்க வேண்டும். மெய்ஞானிகள் மகரிஷிகள் அனைவருமே அவர்கள் வாழ்க்கையில் வந்த நஞ்சினை வென்று உணர்வுகள் அனைத்தையும் உயிரோடு ஒன்றை செய்து அவர் உயிரின் வாழ்ந்தான் அவருடைய நினைவை கொண்டு சென்றால் அந்த உயிரோடு ஒன்றி உடலை பற்றியோ நுகர்ந்த உணர்வுகளை பற்றி எண்ணாதபடி அதையெல்லாம் ஒளியாக மாற்றிடும் அரும்பெரும் சக்தியாக அவர்கள் உயர்ந்த சக்திகளை வெளிப்படுத்தி உள்ளார்கள். அந்த ஞானிகள் மகரிஷியை வெளிப்படுத்தக்கூடிய உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றிய அந்த உணர்வின் ஆற்றலைத்தான் உங்களுக்கு இங்கே உபதேசமாக கொடுக்கின்றோம். ஆக நீங்கள் கூர்ந்து அதை கவனித்தால், முதலிலே சொன்ன மாதிரி உங்கள் கண் கருவிலே கண்ணோடு சேர்ந்த அந்த காந்தப்புலம் நரம்பு என்று சொல்லுகின்றன, அது இழுத்து கவர்ந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய விழா எலும்புகளில், நெஞ்சு எலும்புகளில், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எலும்புகளுக்குள் அந்த ஞானிகளுடைய அருள் சக்திகளை, எல்லா மகரிஷிகளுடைய அருள் சக்திகளை ஊழ்வினையாக பதிவாக்குகின்றது. ஆக பதிவாக்கியதை மீண்டும் நீங்கள் நினைவு கொண்டு வந்தால் அது எந்த ஞானியோ எந்த ரிஷியோ அந்த ஞானிகள் உணர்வுகள் உங்களுக்குள் குருவாக நின்று உங்கள் வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை அது நீக்கிவிட்டு மெய்ப்பொருளை காணும் நிலையாக அது உயர்ந்த தகுதியை பெறச் செய்யும். தான் சகஜ மார்க்கம் என்று சொல்வது. ஆக ஞானிகள் உணர்வை கண் புலனறிவால் நினைவினை எண்ணி ஏங்கி அதன் உணர்வை விண்ணிலிருந்து பருகி அந்த விண்ணுலக ஆற்றலை நாம் பெற்று அதை நமக்குள் எடுக்கப்படும் பொழுது அதை எளிதாக நாம் கவர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக நாம் நிலத்தை பண்படுத்தி அதில் வித்துகளை ஊன்றி நீரை பாய்ச்சினோம் என்றால் பூமியின் ஈர்ப்பு துணை கொண்டு காட்டில் இருக்கும்
எந்த வித்தோ அதற்குண்டான இனமான மனத்தை, அந்த சத்தை அது நுகர்ந்து அது வளர்ச்சி பெற்று மகசூலாக பல வித்துகளை அது கொடுக்கின்றது. அதை போன்றுதான் எல்லா மகரிஷிகளின், எல்லா ஞானிகளின் அருமையான வித்துகளை உங்களுக்குள், உங்கள் உடல் ஒரு நிலம், அதில் ஊழ்வினையாக பதிவு செய்கின்றோம். நீங்கள் அதை பதிவாக்கி கொண்டால் அதை மீண்டும் அவ்வப்பொழுது நினைவு கொண்டு வந்து அந்த சக்தி பெற வேண்டும், மகரிஷிகள் ஞானிகளுடைய அருள்சக்தி பெற வேண்டும் என்று இந்த காற்றிலிருந்து அந்த உயர்ந்த சக்திகளை இழுத்து கவர்ந்து அதை தனக்குள் வளர்த்து கொள்ளும் நிலையாக ஒரு நிலத்திலே ஊன்றிய வித்திற்கு நீர் பாய்ச்சுவது போன்று ஜப நீராக அறிஞானி உணர்வை அது பருகி அதை நம் உடலுக்குள் வளர்த்து கொண்டே வந்தமென்றால் நஞ்சு கொண்ட நிலைகளை அது பளர்ந்து அந்த உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றி மெய் ஒளி என்னும் மெய் ஒளி சரீரத்தை நாம் காண முடியும், அதை பெற முடியும். அதையெல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று இயக்கத்திலே தான் குருநாதர் காட்டிய வழியிலே இதை உபதேசிக்கின்றேன். நீங்கள் நிச்சயம் அதை பெறுவீர்கள். உங்கள் மூச்சு இருள் சூழ்ந்த நிலைகளை அது நீக்கக்கூடிய சக்தியாக வரும். உங்கள் உணர்வுகள் அனைத்தும், உங்கள் வாழ்க்கை அனைத்தும் நலமும் வளமும் பெற்று உங்கள் சொல்லை கேட்பவர்களுக்கும் அனைவரது இருளையும் போக்கக்கூடிய சக்தியாக, மெய்ப்பொருளை காணும் சக்தியாக நிச்சயம் அது வளர்ச்சி பெறும். உங்களுடைய மூச்சலைகள் இந்த காட்டு மண்டலத்தில் உயர்ந்த சக்திகளாக படரும். அது அதற்காக வேண்டித்தான் நீங்கள் அனைவரும் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன், தியானிக்கின்றேன். குரு இட்ட கட்டளைப்படி ஆக உங்களுக்கு நான் இதை சொல்லும்போது எனக்குள்ளது ஊழ்பணியாக பதிவாகின்றது. மீண்டும் மீண்டும் குரு வழி கொண்டு நீங்கள் பெற வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த வகைகளில் எல்லாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவை காட்டியவழில் அந்த அறிஞானி உணர்வை நீங்கள் பெறக்கூடிய உதவி எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும், நீங்கள் அந்த தகுதி எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், உங்களை அறியாத இருளை, உங்களை அறியாத வரக்கூடிய தீய வினைகளை எப்படி நீக்க வேண்டும் என்ற குரு வழிப்படி நான் எனக்குள் விளைய வைத்த அந்த உயர்ந்த சக்திகளை உங்களுக்கு உபதேசிக்க முடிகின்றது. ஆக இது அனைத்துமே எனக்குள் குருவாக வந்து என்னை எப்படி இயக்குகின்றது என்று குரு எனக்கு உணர்த்திய அதே வழிப்படிதான் உங்களுக்குள்ளும் இதை உபதேசிக்கின்றேன். எனக்குள் அந்த குரு அருள் பதிவு செய்த ஞானிகள் மகரிஷி உணர்வுகள் குருவாக என்னை வழிநடத்தி உங்களை எப்படி அதை பெறச் செய்கின்றதோ, உங்களையும் அது பெறக்கூடிய தகுதியாக ஏற்படுத்துகின்றதோ, இப்போன்று நீங்களும் சகலமா மகரிஷிகளின் அருள்சக்திகளை நமது குருநாதர் காட்டிய வழியில் நுகர்ந்து உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்து உங்களுக்குள் ஊழ்வினை என்ற வித்துகளாக பெருக்கி அதை மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதையே வளர்த்து அதுவே உங்களுக்குள் குருவாக வழிநடத்த செய்யும் அந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது உங்களுடைய உணர்வுகள் மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டக்கூடிய நிலையாக நிச்சயமாக அது அமையும். ஆக இதைத்தான் சகஜமாக ஒருவன் திட்டினான், ஒருவன் ஏசினான், ஒருவன் கேவலமாக என்னை பேசினான் என்றால் அந்த உணர்வு எப்படி குருவாக வந்து அவனை மீண்டும் ஏசச் செய்கின்றதோ, திட்டும்படி செய்கின்றதோ, இதை போன்றுதான் தீமைகளை நீக்கி உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றிய மகா ஞானிகள் உணர்வை உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்யப்படும் பொழுது திட்டியவனுடைய நினைவு எப்படி வருகின்றதோ இதுபோன்று ஞானிகளுடைய நினைவு உங்களுக்குள் வளர வளர அந்த உணர்வுகள் உங்களுக்குள் குருவாக இருந்து அதே வழியில் உங்களை அழைத்து சென்று அதுவே குருவாக இருந்து உங்களை அந்த எல்லைக்கே, பிறவியில நிலைக்கு அதை அழைத்து செல்லும். அனைவருக்கும் இதை பெறக்கூடிய மார்க்கமாக, சகஜ மார்க்கமாக இதை ஒவ்வொருவரும் பெற முடியும். குரு எமக்கு உணர்த்தி அந்த வழிப்படிதான் சாதாரண நிலைகள் கொண்டுதான் உங்களுக்கு எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பாக சகஜ மார்க்கமாக இதை கொடுக்கின்றேன் என்று குரு இதை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.